வெல்கம் டு ஜேடிஆர் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான குவாலிட்டியான சவுண்ட் பார் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது இந்த கிட்டை யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த தடவை ப்ளேவுட்டில் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ சவுண்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து அதை வச்சு யூஸ் பண்ணலாம். அது போக வந்து இந்த கிட்டு வந்து நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கோம். vijayaideas.com நம்ம சைட் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணோம் பார்த்தீங்களா. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் ஆர்டர்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிட்டு வந்து நல்லா ஃபேமஸாக வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கிட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அதை வச்சு ஒன்று சூப்பராக வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செய்ய போகிறோம். அது எந்த அளவுக்கு சவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது போக ஸ்கூல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், காலேஜ் ப்ராஜெக்ட், இது திங்ஸ் வந்து இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம vijayaideas.comல ஆர்டர் கொடுங்க. அது போக நிறைய கிட்டுமே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் வந்து பண்ணித்தரோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சவுண்டு பாரை வந்து நம்ம வந்து ப்ளேவுட்டை யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கினா நிறைய வெட்டின பீஸ்னால் அந்த மாதிரி வேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பார்த்து வந்து ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். அதை பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் வாரியாக வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக தான் இதை வந்து ஓட்ட போகிறோம். ஒரே ஒரு பலகையில் நம்ம அந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி ஓட்டை வந்து போட போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதை அந்த மாதிரி ஓட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து சுற்றி வந்து வெட்டி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி 2 இது வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து சுற்றி வெட்டி விட்டு நடுவில் வந்து அந்த போர்டு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுக்கடுத்து வந்து அந்த ஸ்பீக்கரை வந்து செட் பண்ணுறப்ப அந்த இது தெரியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து இதில் ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து வந்து கனெக்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அதில் வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுறப்போ உள்வாக்கில் இழுத்துச்சு அப்படின்னா அது வந்து தப்பு. அது வெளிவாக்கில் நல்லா தள்ளணும். அது மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பேட்டரியுமே ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா வயர் வந்து அந்த கலரை வச்சு கனெக்ட் பண்ணிடாதீங்க. பார்த்து வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாக்ஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். பாக்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வச்சு வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு சுற்றி வந்து மரத்தூளை வந்து வச்சு கடைசியாக வந்து ஸ்ட்ராங் வந்து படுத்திட போகிறேன். பார்க்குறதுக்கு செவ்வக வடிவமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இப்போ எல்லாத்தையும் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒட்டிட்டு மரத்தூளை வச்சு கடைசி வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் வந்து படுத்திக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி வந்து வச்சிட போகிறதில்ல. இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒட்ட போகிறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ ஸ்பீக்கரை வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளக்க வந்து வச்சு வயரை வந்து வச்சு கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் 4 ஸ்க்ரூ வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அதுக்கடுத்து போர்டுக்குமே 4 ஸ்க்ரூ வந்து போட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் வந்து படுத்தியாச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து பின்னாடி வந்து ஒட்டிட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி வந்து கனெக்ஷன் வந்து அந்த முன்னாடி வச்சு ஒட்டிட்டு அதுக்கடுத்து அந்த பலகையுமே ஒட்டிடலாம். இப்போ எல்லா கனெக்ஷனையும் வந்து மாட்டி வந்து விட்டுறலாம். நம்ம ஃபஸ்ட்டே அந்த வயர் வந்து கொடுத்தனால ஈஸியாக வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டாலே முடிஞ்சிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இந்த மாதிரி வயரை வந்து மாட்டி விட்டுட்டு இப்போ ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்காகனா எல்லாத்தையும் ஒட்டினதுக்கு அடுத்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து எல்லாமே ஆன் ஆகுது. இப்போ மேல் பலகையை வச்சு ஒட்டிட போகிறோம். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்மளோட ப்ளூடூத் சவுண்ட் பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு பழங்காலத்து ரேடியோ பெட்டி மாதிரி இருக்குது. ஆனால் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேண்டிலும் வச்சுருக்கேன். ஸோ எங்கேனாலும் ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம மோடுமே நிறையா இது இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அது போக பேசிவ் ரேடியேட்டர்னா செட் பண்ணுறோம் அப்படின்னா சவுண்ட் வந்து அந்த பாஸ்னா நல்லா எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபீச்சரில் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஃபோன்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஐஆர் சென்சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சென்ஸ் ஆகுது. ஸோ அடுத்த மோடுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது. நான் கூட என்னடான்னு யோசிக்கிட்டே கிடந்தேன். ஆனால் வேறு ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணால் அந்த பிரச்சனை வரல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். அடுத்தடுத்த மோடு வந்து போகும். அடுத்தடுத்த மோடு வந்து போய்கிட்டே இருக்கும் மைக்கு. ஸோ அதனால் இதை வந்து மறைச்சிட்டோம் அப்படின்னா சரியாக வந்து எனக்கு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக ரிமோட்டில் வந்து நம்ம எதுனாலும் ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃப்எம் மோடுனா வச்சுட்டு நம்ம அந்த சேனல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதுலேயுமே கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஐஆர் சென்சார் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து டேப் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகேங்க, இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளூடூத் மோடை வச்சுட்டு ஸோ கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் எல்சிஎஸ் சாங் தான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதை வந்து பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்காக இந்த சாங்கே போடுற அப்படின்னு சொல்லிட்டு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து விழுந்துருது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for me. I've been flying from town to town, from
are heroes tonight. Yeah, we are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. இப்போ வந்து இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். இதே இதை வந்து 2.1 ஆம்பிளிஃபையர் யாரையா இருக்குன்னா அடுத்து வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அதையுமே கூடி சீக்கிரம் வந்து பண்ணி அது ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சவுண்டு குவாலிட்டி எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக வந்து இதோட இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எங்கேயாவது ஈஸியாக வந்து கொண்டு போகிறதுக்கு, அது போக வந்து எங்கேயாவது பார்ட்டி மாதிரி வச்சோம் அப்படின்னாலும் வச்சு வந்து ப்ளே பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டு பார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நம்மளா ஒரு இதாக வந்து உருவாக்குறப்ப அது ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். இது வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு சவுண்டுனா கேட்குறப்ப நல்லா அலறுது. ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். அந்தளவுக்கு சவுண்டு வந்து செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கேட்டிருப்பீங்க. சரி ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.